தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று, ஏன் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். உடன்படிக்கை, அதை எப்படி மீறாதவர்களாக வாழ வேண்டும், தேவையில்லாம தேவனோடு உடன்படிக்கை செய்யாதபடி, எங்களால முடியாதத சொல்லாதபடி, பேசாதபடி வாழணும் என்று பார்த்தோம். அடுத்ததாக சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், ரோமர் 1:31, சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய். தேவனுடைய அன்பு வேற, தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற அன்பு தன்னை போல இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல சொல்லுகிற அன்பு சுபாவ அன்பு. சுபாவத்தில ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அன்புள்ளவனாகவே அவர் படைக்கிறார். அதான் சுபாவ அன்பு. என்னுடைய பிறப்புல வருகிற, எங்கள்கிட்ட இருக்கிற தேவன் தந்த அந்த அன்பு. தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஏற்று இன்னும் அன்புள்ளவர்களா மாறுகிறோம். அது அடுத்த லெவல், அடுத்த அளவு. அதை கூட ஆண்டவர் சொல்லல. தன்னை போல மற்றவர்களை நேசிக்கணும் என்று எதிர்பார்க்கிற தெய்வம் யோவான் 3:16 அவர் எங்கள் மேல வைத்த அந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொல்ல கொடுத்த தெய்வம், அங்க இயேசு எப்படி அன்புள்ளவராய் எங்களை நேசித்தபடியால் சிலுவையில தன்னுடைய ஜீவனை அவரே கொடுத்தார். உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களுக்குள்ளே கடந்து சென்றாரு. அதை போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தெய்வம், இந்த நாள் அந்த முக்கியமான அந்த ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய, சாதாரணமாக இருக்க வேண்டிய அந்த சுபாவ அன்பை ஆவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என் ஆண்டவர். வெளிப்படுத்தல 2 அதிகாரத்துல சபைகளை குறித்து சொல்லும் போது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். அந்த தெய்வம் அந்த அன்பின் நிமித்தமாக எங்களை தேடி வந்தார், தெரிந்து கொண்டார், தன் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த கிருபையினால எங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவுகிறார். எவ்வளவு மோசமா இருந்தாலும் கழுவி பரிசுத்தமாக்கி தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி, அந்த தான் எங்கள் மீது வைத்த அந்த அன்பை அவர் காட்டுகிறார். இதா காட்டுகிறார், இயேசு காட்டுகிறார். அப்படி அந்த அன்பை காட்டுகிற தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில குறைந்த பட்சம் அந்த இருக்க வேண்டிய அந்த சுபாவ அன்பாவது இருக்கா என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு உங்களுக்கு இருக்கா? சுபாவ அன்பு உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வாழுகிறோமா? நானும் நீங்களும் தேவ சமூகத்துல யோசித்து, இல்லாத பட்சத்துல மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.